சென்னை கொரட்டூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அடர்த்தியான காட்டுக்குள் ஒரு இருளில் என் தலைவன் என்னிடத்தில் சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது இனி வரட்டும் என்று. அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க, காக்க, என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க, என்னரும் தம்பி தங்கைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாங்கள் கத்தி கத்தி செத்தோம் என்ற வரலாறாவது இந்த நிலத்தில் பதிவாகட்டும். உன் மீது அக்கறை கொண்டு பேசுகிற ஒரு அரசியல் தலைமையை சொல், ஒரு தலைமையை சொல். 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஐயா மோடி இந்த நிலத்திலே ரோடு ஷோ ஒரு காட்சி தான் நடத்துகிறார். நான் 10 ஆண்டுகளில் இவ்வளவு நல்லது செய்தேன். 80 விழுக்காடு தான் கல்வி கற்றிருந்தார்கள் என் நாட்டில் மக்கள். அதை 100 விழுக்காடாக உயர்த்த, கல்வி அறிவற்ற நாடாக உயர்த்த நான் முயற்சித்தேன். 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் சென்றார்கள். அவர்கள் பசியை போக்க நான் பாடுபட்டேன். பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச் சென்றார்கள். அதை தடுக்க போராடினேன். மின் உற்பத்தி இல்லாமல் எதுவும் இல்லை, மின்சாரம் இல்லாமல் அந்த மின் உற்பத்தியில் தன்னிறைவடைந்து தடையற்ற மின்சாரம் என் தேசத்தின் குடிகளுக்கு கிடைக்க பாடுபட்டேன். பயணிக்க நல்ல பாதை கொடுக்க முயற்சித்தேன். உலக உயிர்களின் உயிராகாரம் இருக்கிற நீரை விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்தேன். என் குடிகளுக்கு தூய குடிநீரை விநியோகித்தேன். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை தேசத்தில் இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தான் பகத்சிங். அந்த முழக்கத்திற்கு தேவையில்லாத நிலையை உருவாக்கினேன். கல்விக்கு இயங்காத மாணவர்களை, பாலுக்கலாத குழந்தைகளை உருவாக்கினேன். வேலைக்கலையாத இளைஞர்களை இந்த தேசத்தில் உருவாக்கினேன். எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தேன். இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்தேன். எதையாவது இந்த மாதிரி ஒன்றை பேசி ஓட்டு கேட்க துப்பு இருக்கா மிஸ்டர் மோடி? ஒன்றை, இதுக்கு எதையாவது ஒன்றை சொல்லி ஒண்ணுமில்ல. வந்து டாட்டா ஏப்ரல் 19 நீ அவருக்கு காட்டணும் டாட்டா. எதுக்கு 10 ஆண்டுகள் புதிய இந்தியாவை உருவாக்குற தருணம். இப்ப 10 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க ஆத்தா 10 மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை உங்க வயிற்றுல சுமந்துட்டு இருந்தீங்களா? என்ன நடந்தது? நாட்டு மக்களுக்கு நான் இதுவரை சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இனி வந்தா ஸ்ட்ரைட்டா பாய்சன் தான், முடிச்சு விட்டுருவேன், விஷத்தை கொடுத்து கொண்டுருவேன். இன்னும் இந்த சனம் நம்புது 10 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த வர 5 ஆண்டில் என்ன செய்ய போகிறாய்? ஏன் இந்த கேள்வி உனக்கு எழ மாட்டேங்குது? ஏன் எங்களை கேட்கிறது? சீமான் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? ஒன்றுமே பேசாம இருக்கிறார். ஏதாவது வேரியாய் கத்தி விட்டுருப்பார். இதற்கு ஒன்றும் குரல் கொடுக்கவில்லை. என்னடா எங்க ஆத்தா வாடகைக்கு பெற்று விட்டு நேர்ந்து விட்டுருக்காளடா நீ? நான் கோயில் கலைய ஊர் ஊரா போய் சுத்தி மேஞ்சி தெரியுது. உங்களை பெத்த மாதிரி தான் என்னையும் பெற்றிருக்கு. ஏன் உனக்கு தொண்டை இல்லை, குரல் இல்லை? நீ தேர்வு செய்த தலைவனை பேச்சு சொல்லு, எவனையாவது பேச்சு சொல்லு. என்னை பேச்சு சொல்ற இந்த பிரச்சனையை தந்தவன் யார்? இவர்கள் தான். சென்னை கொரட்டூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.